கார கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டம்ளர் பச்சரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன். அளக்குற டம்ளர் சைஸ் இந்த அளவு. கொழுக்கட்டை தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் 4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கேஸை சிம்ல வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வணக்குங்க. பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது 1 கப் எடுத்து போட்டுக்கோங்க. வரமிளகாய் 4, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வணக்குங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஏன்னா அரைச்ச மாவுலையும் உப்பு சேர்த்திருக்கோம். தேங்காய் 1/2 மூடி திருவினது போட்டு வணக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. அரைச்ச மாவை ஊத்திக்கோங்க. ஓரளவுக்கு கெட்டியா இந்த பதத்துல இருக்கணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பதம் வர வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. கொத்தமல்லி தழைய தூவி கிளறி விட்டுக்கோங்க. கலக்குன மாவை ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறம் மாவை வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தை எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. இப்ப இட்லி தட்டுல துணிய போட்டு கொழுக்கட்டைய உருண்டை உருண்டையா பிடிச்சு நம்ம வேக வைக்கணும். இட்லி பாத்திரத்துல ஊத்தின தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம இட்லி பாத்திரம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் வேக வைங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு கொழுக்கட்டை. இப்போ கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொழுக்கட்டை சாஃப்டா வெந்துருச்சு. எவ்வளவு தூரம் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டா கிடைக்கும். கொழுக்கட்டைக்கு காம்பினேஷன் கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆயில் 2 ஸ்பூன் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, வரமிளகாய் 4, போட்டு நல்லா வணக்குங்க. 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணது போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் வணக்குங்க நல்லா. பூண்டு 2 பல் போட்டுக்கோங்க. புளி கொஞ்சமா போட்டு வணக்கிக்கோங்க. 5 நிமிஷம் வணங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளி பொடியா அரிஞ்சு போட்டுக்கோங்க. தக்காளி போட்டதுக்கு அப்புறம் நல்லா 5 நிமிஷம் வணக்குங்க. 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. நல்லா வணங்கட்டும். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 மூடி துருவின தேங்காவை போட்டு நல்லா 5 மினிட்ஸ் வணக்குங்க. வணங்கினதுக்கு அப்புறம் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்கோங்க. அவ்வளவுதான், கொழுக்கட்டையும் கார சட்னியும் ரெடி. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சான்ஸ் அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபீஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.